வணக்கம். சுக்குநூறாக உடையும் அதிமுக, அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு அதிமுகவின் நிலைப்பாடுகள் ஆளும் கட்சிக்கு எதிராக செயல்படுவதற்கு எடப்பாடி பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பின்னால் நிற்க நிர்வாகிகள் தயக்கம் காட்டுகிறார்கள். அதே சமயத்தில் எடப்பாடியின் தவறான முடிவுகள் ஒன்றல்ல இரண்டல்ல 11 தேர்தல்களிலும் எடப்பாடியின் முடிவுகள் தவறாகத்தான் அமைந்துள்ளது. அதிமுகவில் இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை கேட்டால் நடுத்தெருவில்தான் இருக்கக்கூடிய நிலைமை உருவாகும். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா, டிடிவி தினகரன், OPS போன்றவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள், பதவியிலிருந்து பறிக்கப்பட்டார்கள். அதிமுகவின் தற்பொழுது நிலைமையை சுக்குநூறாக உடைத்துவிட்டது. பெரும்பான்மையான அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூட்டமாக தாவேகாவை நோக்கித்தான் செல்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையான தலைவர் என்றால் அதிமுகவை வளர்ப்பதற்கும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை உறுதிப்படுத்தவில்லை, அதற்காக நடைமுறைப்படுத்தவில்லை, குறிப்பாக மக்கள் மத்தியில் வரவேற்பை ஏற்படுத்தவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுக தற்பொழுது சுக்குநூறாக உடைந்தது மட்டும்தான் நிச்சயமாக நம்மால் பார்க்க முடிகிறது. தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடப்பாடி அதிகரித்து வாக்கு சதவீதத்தை கணிசமாக குறைய வைத்து எடப்பாடி இந்த நிலைமைக்கு காரணமாக அமையக்கூடிய வகையை உருவாக்கிவிட்டார். அதிமுகவின் சுக்குநூறாக உடையக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மட்டும்தான் உருவானது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்வரக்கூடிய அரசியல் களம் அதிமுக வெற்றியடைய முடியுமா என்று கேட்டால் தற்பொழுது அதிமுக இருந்த இடத்தில் தாவேகாவும் திமுகவும் போட்டி என்றும், திமுக தேர்தலுக்கு பிறகு முதல் செயற்குழு கூட்டத்தை கூட்டி தோல்விற்கு தலைமையும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் காரணம், அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பேசிவிட்டார்கள். ஆனால் அதிமுக மட்டும் இப்பொழுது வரை செயற்குழு பொதுக்குழுவை கூட்டாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்விற்கான காரணத்தை விளக்காமல் இப்பொழுது வரை அவர் செய்தது மட்டும்தான் சரி என்ற எண்ணம் அதிமுகவை சுக்குநூறாக உடைத்து கொண்டிருக்கின்றது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வெற்றி வாய்ப்பை இழந்த அதிமுக இனி ஒருபோதும் ஆட்சியை கைப்பற்றாது. அதிமுக இருந்த இடத்தை தாவேகா முழுவதுமாக கைப்பற்றிவிட்டதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதிமுக சுக்குநூறாக உடைந்து விட்டதா அல்லது அதிமுக இன்னமும் வெற்றியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்பதை கமெண்டில்